ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஜாவா ஃபுல் கோர்ஸுமே எக்லிப்ஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ஓகேவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டெவலப்பர்ஸ் எல்லாருமே எக்லிப்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நானுமே அதை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எக்லிப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரௌசரில் போயிட்டு எக்லிப்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ்னு டைப் பண்ணால் எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நமக்கு வெப்சைட்குள்ளே போனோன்னே டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோன்னு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஜாவா தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லான்ச் கொடுத்துக்கோங்க. லான்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம். டிஸ்க் சேஞ்ச் பண்ணுறனால பண்ணிக்கலாம். எனக்கு சிஏ ஓகே, நான் சிலே லான்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி சேஞ்ச் பண்ணால் ப்ரௌஸ் கொடுத்து டிஸ்கை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ லான்ச் ஆனோடனே நமக்கு எக்லிப்ஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கலாம். நான் ப்ராக்டிஸ் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் வைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா எஸ்ஆர்சி அப்படின்னு சப் ஃபோல்டர் இருக்கும். அதுல நியூ கொடுத்து கிளாஸ் கொடுத்துக்கோங்க. நியூ கிளாஸ் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் நேம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். டெமோ எது வேணா. நான் test.java அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். test.javaன்னு கொடுத்துட்டு நீங்க பேக்கேஜ் எது வேணாலும் வச்சுக்கலாம். யுவர் சாய்ஸ். நான் com.practice அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்க்கு பேக்கேஜ் நேம் கொடுக்குறேன். ஒன்ஸ் நேம் கிரியேட் பண்ணோன்னா கிளிக் ஃபினிஷ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஆனோடனே நம்ம நார்மலா மெயின் மெத்தட் எழுதிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம், நமக்கு செட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் மெயின் மெத்தட் எழுத போறேன். மெயின் மெத்தடுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string of args அப்படின்னு எழுதிட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுக்க போறோம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன் பிரிண்டிங் மெசேஜ்ல.
ஸோ நம்ம எழுதிட்டோம். இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணணும். நமக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கன்சோலில் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நமக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் ஜாவா ரன் ஆயிடுச்சு. ஜாவா ஜர்னி ஸ்டார்ட்ஸ் நவ். இதே மாதிரி ஈஸியாக ஜாவாவை கற்றுக்க மறக்காமல் கோட் வித் பிரியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் லேர்ன் பண்ணிக்க மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.